ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம கிராண்ட்மாஸ் கேலரியோட 200வது வீடியோ இது. இந்தளவுக்கு நம்ம 200 வீடியோ போட்டு தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னா அது கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சியாக வாடிக்கையாளர்களாக இருக்கிறவங்களும் வியூவர்ஸோட சப்போர்ட்னால தான். சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட்டு, வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக எதுவும் வீடியோ போடலைங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே ஏற்கனவே கேட்லாகில் இருக்கிற ப்ராடக்ட்டு. அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கை ஃபுல்லாக ஒரு வீடியோவாக எடுத்தால் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே கேட்லாகில் இருக்குது. அதோட வீடியோ பொருளோட வீடியோ நம்பரு, இமேஜு, அதோட ரேட் எல்லாமே இருக்கும். அந்த பொருளோட விலையிலேருந்து 200 இன்றைக்கி டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கேட்லாகில் இருக்க ரேட்லேருந்து 200 கம்மி பண்ணி கொடுக்குறேங்க. வாங்க ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு முருகன் படம் தான். இது வந்து வெள்ளி ஃபாயிலில் செஞ்ச ஒரு படம் கேட்லாகில் இருக்குங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தனியாக சொன்னோம்னா நேரம் ஆகிடுங்கிறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்குறது பூர்லி, பெரிய சைஸ் பூர்லி, அதிலே மகாலட்சுமி விளக்கு, அந்த சைடு வந்து ஒரு வுட்டன் ஸ்டாண்டு, ஃப்ளவர் ஸ்டாண்டு. இது எல்லா பொருளுமே உங்களுக்கு கேட்லாகில் இருக்குங்க. அந்த வீடியோ நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா அதோட சைஸு, டைமென்ஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பொருள் மட்டும் அப்படி காமிச்சிட்டே தான் வரப்போகிறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஸு. அதுக்கு அடுத்து பார்க்குறது ஒரு 4 அடுக்கு கேரியரு. எல்லா பொருளுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்டிங்கன்னா நான் டீட்டெயிலும் சொல்லிவிடுவேன். இது எல்லாம் அடுத்து பெரிய வந்து ஒரு பார்க்குறது வந்து ஒரு பெரிய சைஸு உருளியும் பெரிய சைஸ் அடுப்பும். அதுலேயே அடுத்து 2 ஃபில்ட்ரு, ரெண்டுமே ஒன்று சின்னது ஒன்று, ஒன்று பெருசு ஒன்று. இதில் எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் கேட்லாக்லேருந்து டீட்டெயில் அனுப்பிவிடுவேன். அதோட வீடியோவில் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் மறுபடியும். அடுத்து காப்பர் பானை, இன்னொரு ஃபில்ட்ரு, ஒரு தோண்டி ஒன்று. அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்க ஒரு குழம்பு குண்டா, இது சின்ன இட்லி பாத்திரம், பால் கறக்கிறது பீச்சறதுக்கு உள்ள ஒரு பாத்திரம் அது. அடுத்து இப்போ பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், கெட்டில், மங்கு கெட்டில், மங்கிலே மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. இது 3 அப்படியே செட்டாக தாங்க கொடுக்குறேன். சின்ன சின்ன கிண்ணம் இது 3 அப்படியே செட்டாக கொடுக்குறோம். மங்கிலே மக்கு, அப்புறம் ஒரு யானை விளக்கு. உள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயினர்னு சொல்கிறது, காய்கறி எல்லாம் அலசறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மங்கில் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு வால் ஹேங்கிங், மங்கிலேயும் வால் ஹேங்கிங், டூத் பேஸ்ட்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்குள்ளது. மங்கில் ஒரு ஜக் மாதிரி இருக்கக்கூடியது. உள்ளே இருக்கிறது வந்து 2 குண்டா, மங்கில் இருக்கக்கூடிய 2 குண்டா. அது ரெண்டையும் அப்படியே செட்டாக விலைக்கு கொடுக்குறேன். இதெல்லாமே எல்லாத்துக்கான ரேட்டுமே கேட்லாகில் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அடுத்ததாக போட்டிருக்கிறது ஒரு எச்சி பனிக்கி. இது வந்து ஸ்வீடன் மங்கில் ஒரு பெரிய கேத்தல். உள்ளே பார்க்குறது பச்சை கலர் வந்து அப்படியே செட்டுங்க, அந்த அப்படியே அந்த செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். அது அடுத்து அதே மாதிரி இன்னும் ஊதா கலரில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெயினர் தான், காய்கறி அலசுறது மாதிரி இருக்குது. இது ஹார்லிக்ஸ் ஷேக்கர், ஹார்லிக்ஸ் கலக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளது. பெரிய வெள்ளைப்பத்தில் தட்டு, ஒரு சின்ன அந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு மங்கில் இருக்கக்கூடியது. விண்டேஜ் டாய், வெள்ளைப்பித்தளை விளக்கு. இன்றைக்கி இந்த இதில் பார்க்குறது ஃபுல்லாக வெள்ளைப்பித்தளை ஐட்டம். இதில் எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லா பொருளுமே கேட்லாகில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், அந்த கேட்லாகில் நமக்கு எல்லா பொருளோட தனியான ஒரு பிக்சரும் இருக்கும். அந்த பொருள் தனிப்பட்ட முறையில் நான் காமிச்சிருக்க வீடியோ நம்பரும் இருக்கும். அதில் ஒரு தடவை நீங்கள் வீடியோ நம்பரில் போய் செக் பண்ணிக்கலாம். அதில் சொல்லியிருக்கிற ரேட்லேருந்து 200 கம்மி பண்ணி கொடுக்குறேன். நம்ம மறுபடியும் இதில் நிறையா சொல்லி டைமென்ஷனோ ரேட்டு அப்படின்னு சொன்னோம்னா நான் லாங் வீடியோவாக போய்டுங்கிறதுனால அப்படியே பொருள் மட்டும் மறுபடியும் காமிக்கிறேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஜூஸரும் ஒரு டம்ளரும், அது ஒரு செட்டு பிங்க் கிளாஸில் உள்ளது. வெள்ளைப்பித்தளை விளக்கு சின்னது ஒன்று பெருசு ஒன்று இருக்குங்க. அடுத்து அதே பின்னாடி வந்து வெள்ளைப்பித்தளை கூஜா, கீழே இருக்கிறது வெள்ளைப்பித்தளை முக்காலி. அதே மாதிரி பின்னாடி உள்ளது வந்து வெள்ளைப்பித்தளை சொம்பும் டம்ளரும், அப்புறம் முளைப்பாரி. இது வந்து ஒரு வெல்கம் கேர்ளோட ஒரு இது. அங்கே உள்ளே இருக்கிறது 6 கிண்ணம் உள்ள வெள்ளைப்பித்தளை செட்டு ஒன்று. அடுத்து பார்க்குறது ஒரு முழுக்கு தூக்கு சின்ன சைஸு, ஒரு பித்தளை குண்டா. இது வந்து மீடியம் சைஸ் பானை, மீடியம் சைஸ் அடுப்பு. இது அப்படியே செட்டாக தான், 2 பானை 2 அடுப்பு ஒரே மாதிரி இருக்கிறது அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். இது மூங்கிலேயே உள்ள ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு 9 மாடை விளக்கு. இந்த 4 ஃப்ளவர் வாஸும் அப்படியே செட்டாக கொடுக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அந்த இடத்துல இருக்கிறது ஒரு தேக்கு மர பெட்டி, சின்ன ஒரு விளக்கு. இது வந்து ஒரு மரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் செட்டு. இந்த செட்டு அப்படியே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். எல்லாமே அதில் போட்டிருக்க ரேட்லேருந்து 200 டிஸ்கவுண்ட் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு 3 அடுக்கு, நல்ல கனமான அடுக்கு. இது 3மே அதே மாதிரி ஃப்ளவர் வாஸ் பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் கூஜா இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்க்குறது வந்து ஒரு கருங்காலி மரப்பாச்சி. அடுத்து பார்க்குறது ஒரு செம்மர மரப்பாச்சியும் செம்மரத்துலேயே உள்ள ஒரு யானை அம்பாரி அப்படின்னு சொல்கிறது அந்த இது. உள்ளே பார்க்குறது ஒரு பெரிய எச்சி பனிக்கி. இது வந்து காப்பரில் உள்ள ஒரு பிரியாணி அண்டா, மாடும் கண்ணும் இருக்கக்கூடிய ஒரு பீஸு. ஆஷ்ட்ரே இது.
எல்லாமே வித்தியாசமான பொருட்கள். சின்ன சின்ன பொருட்களுமே இன்றைக்கி நான் ரூ. 200 ஆஃபர் போட்டிருக்கேங்க. எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து இது பண்ணல. எல்லாத்தையுமே அப்படியே என்ன கேட்டலாக் இருக்கோ அப்படியே எல்லாத்துக்குமே ரூ. 200 ஆஃபர் போட்டிருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட வாங்குறவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்க தான். இந்த 3 சொம்பும் அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன். வெள்ளைப்பித்தளை தராசு, கிருஷ்ணர் சிலை, பின்னாடி இருக்கிற ஒரு தூக்குவாளி, இது வந்து வெள்ளைப்பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங், மாக்கல் மினியேச்சர், பீடம், பித்தளையில் இருக்கக்கூடிய பீடம், விநாயகர் சிலை, வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு 6 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. இது வந்து பித்தளை சொம்பு வந்து 2 சொம்பு, ஒன்று பெருசு ஒன்று, ஒன்று சின்னது ஒன்று. பெருசு வந்து கொஞ்சம் ரேட் அதிலே வரும் உங்களுக்கு, கேட்லாகில் பார்த்துக்குங்க. அடுத்து 3 பால் கேன் ஒரே மாதிரி இருக்கிறது 3 செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். இது வந்து சாதம் அள்ளி போடுறது, இட்லி பானை, அந்த குண்டா வந்து 4 பீஸ் இருக்கக்கூடிய குண்டா அப்படியே செட்டு, அது அப்படியே தான் செட்டாக தான் விலை கொடுக்குறது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மகாலட்சுமி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொங்கு விளக்குது. நல்ல லென்த்து வந்து நல்ல லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இட்லி பாத்திரம்லாம் பெரிய சைஸுங்க. அதே மாதிரி அடுத்த கீழே பார்க்குறது ஒரு டைல்ஸ் வச்ச ஸ்டூலு, முக்காலி, மரத்தில் இருக்கக்கூடிய முக்காலி, மரக்கா, மரத்தில் தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கா, அப்புறம் ஹேண்ட் கிரைண்டர், மெக்கானிக்கல் கிரைண்டரு. இது வந்து தூண்டாமணி விளக்குன்னு சொல்லக்கூடியது. நம்மள்ட்ட இப்போ இன்றைக்கி பார்க்குற பொருள் நம்மக்கிட்டே வந்து ஒரு கடை வச்சுருக்க அளவுக்கான பொருட்கள் இருக்குது பாருங்கள். நமக்கே வந்து அவ்வளோ ஒரு பார்க்கும்போது ஒரு கடை மாதிரி இருக்குது நமக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு அஞ்சரை பெட்டி, மரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சரை நிறைய பொருள் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான். அலுமினியத்தில் உள்ளது. அதுக்கு அடுத்ததோட சில்வரில் இருக்கக்கூடிய 2 கிண்ணம், சுவிட்ச், விண்டேஜ் சுவிட்சு, இரும்பு அடுப்பு, காஃபி கிரைண்டர், மசாலா அரைக்கிற கிரைண்டர், 2 விளக்கு, பித்தளை விளக்கு, அந்த கேரளா டைப் விளக்கு. இது வந்து வத்தலச்சுன்னு சொல்லக்கூடியது, 2 வத்தலச்சு. இது ஒரு டைப்பு, அது ஒரு டைப்பு. அது கொஞ்சம் வரியாக வருது. இது ப்ளைனாக வரக்கூடிய வத்தலச்சு. எல்லாத்துக்குமே 200 ஆஃபர் போட்டிருக்கோங்க. வேணுங்கிறவங்க இன்றைக்கி நல்லா இது பயன்படுத்திக்கிட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்கார் பீஸு, பிள்ளையார் மண் சிலை. இது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து மினியேச்சர் செட்டுங்க. மினியேச்சர் செட்டு அடிக்க வைக்க இடம் இல்லைங்கிறதுனால அப்படியே இதில் பேசனில் வச்சுருக்கேன். பேசன் அதே மாதிரி கீழே இருக்க பேசன் நல்ல பெரிய பேசனு. அடுத்து வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுதான், டெக்கரேட்டிவ் பீஸ் தான். இது வந்து ஒரு தாயப்பலகை மாதிரி இருக்குது. என்ன பலகைங்கிறது எங்களுக்கே தெரியலை. வித்தியாசமாக ஒரு பலகை, நல்ல கண்டிஷனில் உள்ளது. அதுக்கப்புறம் மரவத்தட்டு, அந்த காலத்தில் உள்ள மரவத்தட்டு. இது பெரிய பெட்டி. பெட்டி 2 போட்டிருக்கோம். இது பெரிய பெட்டி ஒன்று, சின்ன பெட்டி ஒன்று இருக்குது. அடுத்து பார்க்குறது வெத்தலை தட்டு. இது வந்து 3 குண்டாங்க. 3 குண்டா அப்படியே செட்டாக இருக்கக்கூடியது. எல்லா இதுவுமே அதில் என்ன போட்டிருக்கோமோ ரேட்டு அதில் விட ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் அந்த ரேட்டை விட 200 கம்மி இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம அதில் பார்க்குறதுல ஒரு முளைப்பாரி மற்றதெல்லாம் வச்சுருக்குறோம். அடுத்து இங்கே பாருங்கள் 2 பிளேட்டு. இது வந்து 2மே வந்து கொஞ்சம் ஆன்டிக் பிளேட் அப்படிங்கிற மாதிரி அந்த எம்போசிங் டிசைன் வரக்கூடியது. இதுவும் அதே மாதிரி தான். 2லேயுமே இதில் என்கிரேவிங் இருக்கும், பக்கத்தில் இருக்கிறது எம்போசிங் இருக்கும். அடுத்தது பார்க்குறது ஒரு மிலிட்ரி வாட்டர் கேன், நல்லா அந்த கார்க்கோடையே இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப பழமையானது. அந்த வெளியில் இருக்க கவரோட கார்க்கோடு இருக்கக்கூடியது. அடுத்து பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தராசு தான். தராசு நம்ம 2 தராசு, ஒன்று நல்ல 2 பெரிய தராசுலேயே 2 தராசு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தா பார்க்குறதும் அது நம்ம அரை கோவலன்னு சொல்லக்கூடியது, கொஞ்சம் பெரிய அண்டா, பெரிய சைஸ் அண்டா, சீருக்கு வைக்கிற மாதிரியா இருக்கக்கூடிய அண்டா, பாத்ரூமுக்கு புழங்குற மாதிரி பெரிய சைஸ் வாளி. அடுத்ததாக பார்க்குறது ஒரு அரிசி ட்ரம், மூடியோடு இருக்கக்கூடிய அரிசி ட்ரம்முங்க. அது மேலே வச்சுருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியலை. மூடியோடு இருக்கக்கூடிய அரிசி ட்ரம்மு. இதுவும் நல்ல வித்தியாசமாக வாட்டம் உள்ள ஒரு செம்பு பானை. இதுவும் அதே மாதிரி பெரிய சைஸ் வாளி. வாளி வந்து ரொம்ப பெரிய சைஸு. கிலோ ரேட்டுக்கு தான் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். மறுபடியும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு வாட்டர் ட்ரம்மு. விண்டேஜ் மெக்கானிக்கல் கிளாக்கு, ஒரு ஃப்ளவர் வாஸு. இது வந்து ஒரு பால் தூக்கு. நம்ம அந்த பால் தூக்கு வந்து செட்டாக போட்டிருந்தோம். இது வந்து சிங்கிள் பீஸாக இருக்கக்கூடியது. தேக்கு மரத்துலேயே இருக்கக்கூடிய சிவன் சிலை, ரெசினில் இருக்கக்கூடிய பிள்ளையார், புத்தர், எக்ஸ்பிரஸ் காஃபி மேக்கரு, இது சிவன் நடராஜர், வெள்ளைப்பித்தளை காரு, கிளாக்கு, எல்லாமே பாருங்கள். எல்லாமே இன்றைக்கி எல்லா பொருளுமே நமக்கு மொத்தமாக பார்க்கும்போது அது ஒரு அழகாக இருக்குது இல்லையா? அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறேன். 2 சைடும் வந்து பெருமாள் விளக்கு, அழகாக பெருமாள் சிலை, மண் சிலை வந்து பெருமாள் சிலை, 2 சைடும் பெருமாள் விளக்கு, விஷ்ணு விளக்கு, முக்காலி, கேரியரு, அந்த டவரா செட் வந்து 3 டவரா உள்ளதுங்க. அதே மாதிரி சோப் பாக்ஸு. இது குமிழ் தூக்கு வந்து 5 பீஸ் குமிழ் தூக்கு செட்டு, நல்ல ஹெவி வெயிட் உள்ளது. 5ம் செட்டாக தான் அப்படியே கொடுக்குறோம். புழங்காதது, அவ்வளோ ஒரு கண்டிஷன் சூப்பராக இருக்கக்கூடியது. அப்புறம் அந்த விண்டேஜ் டாய். இது வந்து அடுப்பு பானை வந்து சின்ன சைஸ் அடுப்பு, சின்ன சைஸ் பானை.
அடுத்தது பார்க்குறது அந்த வெள்ளோடுன்னு சொல்லக்கூடிய அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கனமான ஒரு பார்க்க சாதாரணமாக இருக்கும், தூக்கி பார்த்தா தான் தெரியும் அந்த சரியான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பீஸ். அது சில்வரில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன் உள்ளது. இது கெண்டி, பெரிய சைஸ் கெண்டி. இது வந்து ஒரு வத்தலட்சி மாதிரி இருக்கக்கூடியது தான். முழுக்கு தூக்கு, குண்டா, போசி, இட்லி பாத்திரம், இந்த இது வந்து 3 அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். ஒரு மர மத்து, மங்கிலே இருக்கக்கூடிய ஒரு பவுலு, மங்கில் இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் பிளேட், இது 2 வந்து டெக்கரேட்டிவ் பிளேட்டு. கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். இது வந்து வாட்டர் ட்ரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடிய, தண்ணி மோந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ட்ரம்மு தான். பல்லாங்குழி, உட்டு பேஸ்கெட்டு, லஸ்டர் பீங்கானில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம். மோஸ்ட்லி நம்மள்ட்ட இருக்க எல்லா பொருளையுமே இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணிட்டேன் நான். நம்மள்ட்ட ஸ்டாக்குங்கிறது எல்லாம் ஒரு இது தவிர வேறு ஸ்டாக் கிடையாது. எல்லா ஸ்டாக்கையுமே நம்ம இன்றைக்கி முழுசாக காமிச்சிருக்கேன். தேக்கு மரம், மரக்கா, மங்கில் இருக்கக்கூடிய 2 பிளேட். அந்த பிளேட்டு பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக ஸ்டாரும் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு. இது பித்தளை பெட்டி. எல்லா பொருளுமே நல்லா வித்தியாசமான பொருட்கள் தான். நம்ம அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து ஒரு இது வந்து வெண்கல விளக்கு மாதிரி நல்லா கனமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு, தொங்கு விளக்கு, கனமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே காட்டில் இருக்கிறது, பட் அப்போ செயின் இல்லை. இப்போ இதுக்கு செயின் கிடைக்கும், செயினோடு சேர்த்து போட்டிருக்கேன் தொங்கு விளக்கு. தொங்கு விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே இல்லாமல் இந்த பூர்லிலெலாம் சென்டரில் இது அந்த செயின் கழட்டிட்டு சென்டரில் வச்சு டெக்கரேட்டிவ் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தடுக்கு விளக்குலேயே வந்து இப்போ ஒரு 3 விளக்கு நம்மள்ட்ட, இப்போ பெரிய விளக்கில் 3 விளக்கு இருக்குங்க, குத்து விளக்கில். இது வந்து வெள்ளைப்பித்தளை விளக்கு. அடுத்தா பார்க்குறது அது கொழும்பு விளக்குன்னு சொல்லக்கூடியது. கொழும்பு விளக்குலாம் ரொம்ப டிமாண்டு, ஆன்டிக் கேட்டகரியில் வாங்குகிறாங்க. நமக்கு கண்டிப்பாக அது ஒவ்வொரு கலெக்ட் பண்ணுறவங்க ஒன்று வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது 3 தஞ்சாவூர் பெயிண்ட்டுங்க. இது வந்து நார்மலாக அது ஒரு லாக் டைப் விளக்குன்னு சொல்கிறது, வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இது வந்து முருகனும் 2 சைடு மயில், தேக்கு மரத்தில் உள்ளது. 3 பவுல் அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். அப்புறம் வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தட்டு, அஞ்சரை பெட்டி, 2 அஞ்சரை பெட்டி. இது ஒன்றும் அது ஒன்று 2 வித்தியாசமானது. ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருக்கோம் பக்கத்தில். அடுத்தது சூடமர பெட்டி. இது இன்புறு தராசு, பித்தளை தராசு. இது வந்து பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் இது பெரிய சைஸுங்க, மாவு எடுத்து வச்சுக்கிற மாதிரி சைஸ். 3மே பெரிய சைஸ் மங்கு, செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். பக்கத்தில் இருக்கிறது ஒரு எனாமல் கேனு, டவரா செட்டு. இது வந்து சின்ன கொஞ்சமாக அஞ்சரை பொருட்கள் வச்சுக்கிறதுக்கூடியது. பின்னாடி வந்து தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய யானை. இது நம்ம இப்படி திருப்பி வச்சுருக்கிறதுனால தெரியலை, நார்மலாக எப்படி தொங்க விட்டோம்னா அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி இருக்கக்கூடிய 3 சிலை. ஒத்தையாக கிடைக்கிறதே கஷ்டம். இது 3 இந்த மாதிரி செட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜீசஸ் ஸ்டாச்சு, ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு சொம்பு, மரவை, சின்ன கெண்டி. அதே மாதிரி தூக்குவாளி. இந்த தூக்குவாளி இது 3 அப்படியே செட்டாக தாங்க கொடுக்குறேன். பெருசு ஒன்று, சின்னது ஒன்று, மீடியம் சைஸ் ஒன்று, 3 இது இருக்கக்கூடியது. அடுத்து அந்த ஆப்பிள் டிசைன் போட்ட ஒரு பீங்கானில் உள்ள ஒரு ஜாரு. இது வந்து வின்டேஜ், இதெல்லாம் ஆன்டிக் பீஸுங்க, அந்த காலத்தில் உள்ளது. வெள்ளை பித்தளை மூடி போட்ட கிளாஸ் ஜாரு. மேலே இருக்கிறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய, இதுவும் ஒரு சென்டர் டேபிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் வைஸ் தான். இது வந்து 2மே நல்ல அருமையான கெட்டில்லாம் இங்கே வந்து டெக்கரேட்டிவாக ஒரு கெட்டில் கிடச்சா கூட ஒரு கடையில் அவங்க சோப்பீஸாக வச்சுப்பாங்க, அந்தளவுக்கு தான் இருக்குது. நம்ம எல்லா பொருளையுமே போடுறோம், எல்லாருமே கேட்குறவங்களுக்கு சேலும் பண்ணிடுறேன். எதையுமே நமக்குன்னு வச்சுக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும், எந்த பொருளையுமே நான் வந்து போட்டுட்டு நம்ம காமிக்கிற எல்லா பொருளுமே சேலுக்கு தான். எல்லாமே யார் கேட்டாலும் நம்ம கொடுத்துறது தான். இன்றைக்கி நம்ம மறுபடியும் சொல்கிறேங்க, இன்றைக்கி காமிக்கிற பொருள் எல்லாமே கேட்லாகில் இருக்குது. அதோட விவரம் வேணும்னா, ரேட் வேணும்னாலும் விவரம் வேணும்னாலும் கேட்லாகில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்லாக் ஓப்பன் ஆகும். அதில் எல்லாமே டீட்டெயில் வரும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு உட் பேனல், பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உட் பேனல். எல்லாமே நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். அதில் போட்டிருக்க ரேட்லேருந்து 200 கம்மி. நம்ம அதில் அவ்வளோத்துக்கும் ரேட்டு மாற்ற முடியலை, அதனால் அதில் போட்டிருக்கப்படி இருக்கிறது அப்படியே இருக்குது. அதுலேருந்து நீங்கள் 200 கம்மி பண்ணி அனுப்பிவிடலாம். 5 பொருள் 7 பொருள்னு எடுக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம 200வது வீடியோவில் ஒரு 200 கம்மி பண்ணி ஈச் 2000 டிஸ்கவுண்ட் 200 டிஸ்கவுண்ட் ஃபார் ஈச் ப்ராடக்ட்ன்ற மாதிரி போட்டிருக்கேன். இது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இந்த ஆன்டிக் கேட்டகரியில் இந்தளவுக்கு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.